இந்த வீடியோல ஃபேக் சிக்னல்ஸ்னா என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்றது அண்ட் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடை எப்படி ஃபில்டர் பண்றதா பார்க்க போறோம். ட்ரேடிங்ல ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ற பெரிய சேலஞ்சஸ் என்னன்னா இந்த ஃபேக் சிக்னல்ஸ் தான். பர்டிகுலரா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் சொல்லணும். இந்த மிஸ்லீடிங் பேட்டர்ன்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பிரைஸ் மூவ்மெண்ட்டை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும், பட் சடனா ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அங்க தேவையில்லாத லாசஸ் வரும் நமக்கு. இந்த ஃபேக் சிக்னல்ஸ் ஏன் நடக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ஃபேக் சிக்னல்ஸ் என்ன ரீசனுக்காக நடக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு ரீசன்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா லோ மார்க்கெட் லிக்விடிட்டி. இதனால பிரைஸ் மூவ்மெண்ட்டை சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. செகண்ட் ரீசன் இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றதால நமக்கு இங்க ஃபேக் சிக்னல்ஸ் நடக்கும். தேர்ட் ரீசன் டைம் ஃப்ரேமை தப்பா செலக்ட் பண்ற ரீசனால கூட நமக்கு இங்க ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கு. ஃபோர்த் ரீசன் லோ வால்யூம் பீரியட்ல ட்ரேட் பண்றதுனால கூட சில நேரம் நமக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும். ஏன்னா அங்க நடக்கிற சின்ன சின்ன மூவ்மெண்ட் கூட ஒரு மிஸ்லீடிங் சிக்னல்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடை ஃபில்டர் அவுட் பண்ணணும் அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபேக் சிக்னல்ஸை ஃபில்டர் பண்றதுக்கு சில எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் கன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு சார்ட்ல ஒரு பர்டிகுலர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். அது வேலிட் பேட்டர்னா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வால்யூம்ங்கிறது இங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ சும்மா ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பேட்டர்னை நம்பி நம்ம ட்ரேட் பண்றதுக்கு பதிலா ஹை வால்யூமோட சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நம்ம நம்பி ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இங்க நமக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு டிமாண்ட் ஏரியால ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த பேட்டர்னை நம்பி மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலா இது கூட வால்யூமை கம்பைன் பண்ணிட்டா அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்கும். நீங்க என்ன செக் பண்ணணும்னா வால்யூமை கம்பைன் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப லோ வால்யூம்ல நமக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதை மேக்ஸிமம் கன்சிடர் பண்றதுக்கு பதிலா ஒரு ஆவரேஜ்ல இருந்து ஒரு ஹை வால்யூம்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா நம்ம இந்த பேட்டர்னை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இங்க நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகாட்டியும் ஆவரேஜ் வால்யூமை விட அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹை வால்யூம்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது அது மேக்ஸிமம் ரியல் பையிங் ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி ஒரு ரெசன்ஸ் ஏரியால நமக்கு பிரேக் அவுட் நடக்குது அண்ட் அந்த இடத்துல வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது மேக்ஸிமம் ஃபேக் சிக்னலா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். இப்போ இந்த ஏரியா ஒரு ரெசன்ஸ் ஏரியாவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏரியால இருந்து பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி கொடுத்துக்கலான்னு இந்த ஏரியாக்குள்ள வரும்போது நம்ம என்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ என்ன ரீசனுக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா இந்த பிரேக் அவுட் கேண்டில்ல வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது. இங்க நமக்கு வால்யூம் கம்மியா இருந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து ஃபேக் சிக்னலா இருக்க சான்சஸ் இருந்திருக்கும். பட் நம்ம அதை நோட் பண்ணாம விட்டுட்டோம்னா நமக்கு தேவையில்லாத லாசஸ் வரும். ஏன்னா நம்ம பிரேக் அவுட் நடந்துட்டு அந்த டைரக்ஷன்ல நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நமக்கு ரிவர்சல் எடுத்திருக்கும். இதுதான் நம்மளோட பிரேக் அவுட் கேண்டில். இங்க நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வேற என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலே நமக்கு வந்து ஸ்ட்ராங் கேண்டில் கிடையாது. இந்த கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இங்க அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ நம்ம ஒரு பிரேக் அவுட் ட்ரேட்ல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா வால்யூமை கன்சிடர் பண்ணிக்கணும். வால்யூமை கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு புல் பேக்ல ட்ரேட் எடுத்தோம்னா மேக்ஸிமம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கும். பட் எல்லா டைமும் இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரியல் பிரேக் அவுட், வால்யூம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்க சொல்லவும் முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருந்து பிரேக் அவுட் கொடுத்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ இந்த பிரேக் அவுட் கேண்டில்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த பிரேக் அவுட் கேண்டில்ல வால்யூம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி நமக்கு ரிவர்சல் எடுத்திருக்கு. இங்க இருந்து நமக்கு ரொம்ப ஷார்ப்பா ஃபால் ஆயிருக்கு. மேக்ஸிமம் நமக்கு பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் ரிவர்சல் எடுக்கும்போது ரொம்ப ஷார்ப்பா ரிவர்சல் எடுக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் ரொம்ப ஷார்ப்பா ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட் ஏரியாவையும் தாண்டி நமக்கு பிரேக் டவுன் நடந்திருக்கு. இப்போ இங்கே ஏன் நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ரீசன்ஸ்லாம் பார்த்தோம்னா சில நேரம் ட்ரெண்ட் ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு பையிங் கேண்டிலோட பிரேக் அவுட் நடந்துட்டுனா அது மேக்ஸிமம் ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் ஆல்ரெடி ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். வேற என்ன ரீசன்ஸ் இருக்கும்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது பிரேக் அவுட் கொடுத்த பிளேஸ் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கும். இப்போ இந்த ஏரியாலேருந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு பட் இது வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் எடுத்திருக்கு அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா கூட இருக்கலாம். ஸோ அங்கே வந்து நமக்கு ரிவர்சல் எடுத்திருக்கலாம். சில நேரம் டைம் ஃப்ரேமை தப்பாக செலக்ட் பண்ணுறதுனால கூட ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். இப்போ நம்ம 1 hour சார்ட்ல ட்ரேட் எடுத்திருக்கோம். அங்கே நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமை செக் பண்ணோம்னா சில நேரம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் நடந்திருக்காது. அங்கே நமக்கு ஜஸ்ட் ஒரு விக் ஃபார்ம் ஆயிட்டு கேண்டில் அந்த ஏரியாக்குள்ள க்ளோஸ் வச்சிருக்கோம். இப்போ இது 4 hour சார்ட்டு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு
பட் கேண்டில் இங்க 4 சார்ட்ல க்ளோஸ் வைக்கல, 1 சார்ட்ல க்ளோஸ் வச்சிருந்துச்சு. இப்போ 4 சார்ட்ல இந்த ஏரியாக்குள்ளேயே நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டிலா இருந்து ரிவர்சல் எடுத்திருக்கு. இங்க பிரைஸ் எங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் தான் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னா வால்யூம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஜஸ்ட் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்து நம்ம ஃபேக் பிரேக் அவுட்டா ரியல் பிரேக் அவுட்டாங்கிறத முடிவு எடுக்கக்கூடாது. ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணி அங்கேயும் நமக்கு வந்து ரியல் பிரேக் அவுட் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ப்ரைஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும். நியர்பை ஏரியாவில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த மாதிரி எதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லை, அது மூவ் ஆகுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த பிரேக் அவுட்டை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வால்யூம் கன்ஃபர்மேஷனுக்கு வால்யூம் இண்டிகேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பேலன்ஸ் வால்யூம் இண்டிகேட்டர் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை மெஷர் பண்ணும். அடுத்து வால்யூம் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் கூட கரண்ட் வால்யூமை கம்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபேக் சிக்னல்ஸை ஃபில்டர் பண்றதுக்கு அடுத்த டெக்னிக் என்னன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். தட் மீன்ஸ் சீயிங் த பிக்கப் பிக்சர். ட்ரேடிங்ல நிறைய ட்ரேடர்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக்கே இதுதான். சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 மினிட்ஸ் சார்ட்ல ஃபார்ம் ஆகிற பேட்டர்னை நம்பி ட்ரேட் எடுப்பாங்க. பட் ஹையர் டைம் ஃப்ரேமை செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த பேட்டர்னே ஒரு மீனிங்லெஸ் பேட்டர்னா இருக்கும். இப்போ கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 1 hour டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. பட் 4 hour டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அது பிரேக் அவுட் கிடையாது. அங்க நமக்கு பிரேக் அவுட் நடக்கவே இல்லை. ஸோ ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, மல்டி டைம் ஃப்ரேமா நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்பி ட்ரேட் எடுக்கும் போது ஹையர் டைம் ஃப்ரேம்ல அந்த பேட்டர்னுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ அந்த ட்ரேட்ல நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம ட்ரேடை செலக்ட் பண்றதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்ல இல்லைன்னா டெய்லி சார்ட்ல போய் செக் பண்ணணும் அந்த புல்லிஷ் பேட்டர்னுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு. ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆயிருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். சப்போஸ் அலைன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அந்த பேட்டர்னை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ட்ரேட் செலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. சப்போஸ் டெய்லி சார்ட்ல ட்ரெண்ட் பியரிஷா இருக்கு, பட் 5 மினிட்ஸ் சார்ட்ல நமக்கு ஒரு ரிவர்சல் எடுத்து ஏற ட்ரை பண்ணுதுன்னா நம்ம இங்க ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா ட்ரேட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கும் போது சில நேரம் நம்மளோட ட்ரேட் ஃபெயில் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கும். அதுக்காக ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா எப்பவுமே ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. சில டைம் நம்ம எடுக்கலாம். அது எப்போ எடுக்கலாம், ஏன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க பார்க்கலன்னா இப்போ இந்த வீடியோ பாருங்க. அடுத்து நம்மளோட ட்ரேட் செலெக்ஷனை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா சப்போர்ட் லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த லெவலை இக்னோர் பண்ணிட்டு இடப்பட்ட இடத்துல ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது மேக்ஸிமம் நமக்கு ஃபெயில் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க நிறைய ஃபேக் சிக்னல்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் ஏரியா, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்க கிடைக்கிற ரிவர்சல் பேட்டர்ன் ரொம்ப ரிலேபிளா இருக்கும், அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூட அலைன் ஆகிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் மூவிங் ஆவரேஜ், ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் இது கூட ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அலைன் ஆச்சுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஏரியால நமக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே நமக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நமக்கு இந்த கரண்ட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, இங்க பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா லொக்கேஷன் தப்பா ஃபார்ம் ஆயிருக்கு, இடப்பட்ட இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்காக இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் எடுத்து மறுபடியும் ஏறி இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் போது லொக்கேஷனை நம்ம கன்சிடர் பண்ணணும். சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆயிருக்கா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் எப்பவுமே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஃபார்ம் ஆச்சுன்னா ரிவர்சல் பேட்டர்ன் ஆக்ட் ஆகும். பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இடப்பட்ட இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா மேக்ஸிமம் அது ஒரு ஃபேக் சிக்னலை கிரியேட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளையும் அதே மாதிரி தான் ஃபேக் சிக்னலை கிரியேட் பண்ணிட்டு நமக்கு ப்ரைஸ் அகைன் ரிவர்சல் எடுத்திருக்கு. ஃபேக் சிக்னலை ஃபில்டர் பண்ணுறதுக்கான அடுத்த டெக்னிக் என்னன்னா லோ லிக்விடிட்டி மார்க்கெட் கண்டிஷனை அவாய்ட் பண்ணுறது. லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும்போது அங்கே லார்ஜ் ட்ரேடர்ஸ் ஈஸியாக ப்ரைஸ் மூவ்மெண்ட்டாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இதனாலேயே அங்கே நமக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அண்ட் சம் ஃபேக் சிக்னல்ஸ் கிரியேட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பீக் மார்க்கெட் ஹார்ஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்கணும். அடுத்து ஸ்ப்ரெட் அண்ட் ஸ்லிப்பேஜை செக் பண்ணணும். பிட் அண்ட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னா அது புவர் லிக்விடிட்டியை சிக்னல் பண்ணும் அண்ட் அங்கே ஃபேக் சிக்னல்ஸ் கிரியேட் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்த
டெக்னிக் கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஃபேக் சிக்னலை ஃபில்டர் பண்றது. என்னதான் நமக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் டூலை நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃபால்ஸ் சிக்னலை ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். இப்போ இதுக்கான பெஸ்ட் கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர் பார்க்கலாம். RSI, மூவிங் ஆவரேஜ், பொலிஞ்சர் பேண்ட் இது எல்லாமே பெஸ்ட் கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல நமக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுக்கு நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி 200 மூவிங் ஆவரேஜ் கீழே நமக்கு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அங்க நம்ம அந்த பேட்டர்னுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அந்த பேட்டர்னை மட்டும் தனியா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அது கூட நம்ம இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பேட்டர்ன் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருந்துச்சுன்னா அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். இப்போ காமன் ஃபேக் சிக்னல்ஸ் ட்ராப் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்றது அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ட்ராப். எப்போ ஒரு கீ லெவலுக்கு மேலேயோ கீழேயோ பிரைஸ் மூவ் ஆகி க்ளோஸ் வைக்காம குயிக்கா ரிவர்சல் எடுத்து சடனா ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ அங்க ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும்னா ட்ரேட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலேயோ கீழேயோ நமக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்போ சப்போர்ட் லெவலா இருந்துச்சுன்னா சப்போர்ட் லெவலுக்கு கீழே நமக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ரெசன்ஸ் லெவலா இருந்துச்சுன்னா அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கூட வால்யூம் கன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கணும். செகண்ட் வால்யூம் கன்ஃபர்மேஷனை செக் பண்ணணும். ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு வால்யூம் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி ரியல் பிரேக் அவுட்ல வால்யூம் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இந்த ஏரியால நமக்கு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த கேண்டில் நமக்கு ரிவர்சல் எடுக்குதாங்கிற செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் ஏரியா இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் ஏரியா இருக்கு. இங்க நமக்கு ஒரு ரெசன்ஸ் ஏரியா இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த ஏரியால நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இது முக்கியமான ரெசன்ஸ் ஏரியா. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து நமக்கு இந்த இடத்துல ரெசன்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கும். சப்போஸ் அதையும் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து ஏறுச்சுன்னா நமக்கு நல்லா மூவ் ஆகும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் வால்யூமை செக் பண்ணிட்டு நம்ம இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கேருந்து ரிவர்சல் எடுத்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகணும். சப்போஸ் ரிவர்சல் எடுக்காம இந்த இடத்துல அகைன் கன்சல்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியா கீழே ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துட்டு நம்ம அந்த ட்ரேட்ல வெயிட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம், இப்போ இங்கே மாற்றி கொண்டு வந்திருப்போம். அண்ட் அகைன் இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆச்சு அப்படின்னா அது கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு அகைன் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டிலை விட வால்யூம் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். பட் பக்கத்தில் 2 ரெசன்ஸ் ஏரியா இருக்கு, அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிடணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன பார்த்துருக்கோம்னா இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகி அகைன் இந்த ஏரியாவிலேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் இந்த ஏரியா ஒரு ரெசன்ஸ் ஏரியான்னு பார்த்துருக்கோம். இந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது அந்த கேண்டிலில் நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே செட் பண்ண ஸ்டாப் லாஸை இங்கே மாற்றி கொண்டு வந்திருப்போம். அடுத்து நம்ம இந்த கேண்டில் கீழே கொண்டு வந்திருப்போம், ஏன்னா அது பிரேக் அவுட் கேண்டில். இதுக்கப்புறம் இந்த இடத்துல அகைன் கன்சல்டேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை இந்த கேண்டில் கீழே நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ் எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் கொண்டு வருவோம். ஏன்னா மேக்ஸிமம் நான் 1 ரெட் பார் அவுட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது கீழே நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம்னு வச்சுடுங்க. நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்து அகைன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த சப்போர்ட் ஏரியா கீழேயே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரெசன்ஸ் ஏரியாவிலேருந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ அது சப்போர்ட் ஏரியாவை ஆக்ட் ஆகும். ஸோ அது கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கும் போது நம்ம என்னென்ன செக் பண்ணியிருக்கோம்னு பார்த்துருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்கும் போது நமக்கு பிளான் ஏ பிளான் பி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இங்கே நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குன்னா அடுத்து நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே மார்க்கெட் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அகைன் நமக்கு நியூ ஹை ஃபார்ம் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வால்யூம் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். ட்ரூ பிரேக் அவுட்ல வால்யூம் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஃபேக் அவுட் ஜோனுக்கு மேலே இல்லைன்னா கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும்.
அடுத்த காமன் ஃபேக் சிக்னல் ட்ராப் என்னன்னா ரிவர்சல் illusion. சம்டைம்ஸ் ஹேமர் பேட்டர்ன் இல்லனா ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் அப்பியர் ஆகும். பட் அது கன்ஃபர்மேஷன் இல்லாம ஃபெயில் ஆயிரும். அதை இப்போ எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்ன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இல்லனா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ஃபார்ம் ஆயிருக்காங்கறத செக் பண்ணணும். அதே மாதிரி மத்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் கூட கம்பைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தென் அந்த பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ண மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால ஃபார்ம் ஆகல. இது ஒரு மைனர் ஏரியால ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் இங்க நமக்கு ஒர்க் ஆகல. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ரெண்டு ஏரியா ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியா. இந்த ஏரியால இருந்து நமக்கு ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஏரியால நமக்கு இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் ஏரியால நமக்கு ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியால ஃபார்ம் ஆன ஹேமர் பேட்டர்ன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வேலிட் ஹேமர் பேட்டர்ன் தான். இப்போ அந்த பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் ஏரியால ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அண்ட் மற்ற இண்டிகேட்டர்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அண்ட் அதேமாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்துருக்கோம். இப்போ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியால கிடைச்சிருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மற்ற இண்டிகேட்டர் கூட கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா மூவிங் ஆவரேஜை கம்பைன் பண்ணும்போது இங்கே நான் 50 மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இங்கே ப்ரைஸுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கும் கேப் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்து நமக்கு ரிவர்சல் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். மூவிங் ஆவரேஜை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்கே நான் கார்டில் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஏரியாலேருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் கேண்டில் க்ளோஸ் வைக்காம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலேருந்து நமக்கு ரிவர்சல் எடுத்திருக்கு. இங்கே ஃபார்ம் ஆன பேட்டர்ன் என்னன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். இது ஒரு வேலிட் பேட்டர்ன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலேருந்து ரிவர்சல் எடுத்து ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபேக் சிக்னல்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அண்ட் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்போஸ் உங்கள் கேள்விக்கு என்னால் கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா ஒரு தனி வீடியோ மேக் பண்ணி அங்கே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.